பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. திகடச்சக்கர செம்முகம் ஐந்துளானாக சகடசக்கர தாமரை நாயகனாகிய கதிரவனை அகடு அசக்கு அரவின் மணியாய் உரை விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றி உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனாக ஆறுபடை வீடுகளிலே ஏறு நின்று அரசோச்சுகின்ற அறுபடை குமரனுடைய பாத பங்கயங்களை பணிந்து போற்றி ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கெல்லாம் உடனாகி என் பிழையெல்லாம் பொறுப்பானாக பிழையெல்லாம் தவிர பணிப்பவனாக இன்ன தன்மையன் என்று அறியவொண்ணாத எம்மானாக இருக்கின்ற உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார் திருவடிகளை துணையாக பற்றி கொண்டு மாயவன் தங்கையாய் மரகதவல்லியாய் மணிமந்திரக்காரியாய் மாயாஸ்வரூபியாய் பிரிய உண்ணாமலையாய் பிரசன்னவல்லியாய் ஆயிமகமாயியாய் ஆனந்தவல்லியாய் அகிலாண்டவல்லியாய் அபிராமவல்லியாய் விளங்குகின்ற அன்னையினுடைய திருப்பாத கமலங்களை சிந்தையிலே பதித்து கொண்டு மடம்தாடு நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தவனாக நூற்றுவர்பால் நாட்டு செய்யும் போற்றப்படன் தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூதாக நடந்த நாராயணன் திருவடிகளை பணிந்து போற்றி வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருமகளுடைய திருவோலக்கமாக விளங்குகின்ற இந்த திருப்பூரிலே மிகச்சிறந்த விரதமான கந்தர் சஷ்டி விரதத்தை சஷ்டி விழாவாக 7 நாட்களாக கொண்டாடுவதற்கு தந்தையின் வழியொட்டி அதை நடத்தி வருகின்ற அருமை பிள்ளை சரவணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருமை அப்பாறு ரத்னஞ்செட்டியார் ஐயா அவர்களுக்கும் அருமை தம்பி திரு லோகநாதன் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் அருமை சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எதை செய்தாலும் இதை செய்வதனால என்ன பயன் என்று தெரிந்து கொண்டுதான் செய்கிற வழக்கம். அதில் இந்த காலத்து குழந்தைகிட்ட ஏதாவது சொன்னால் இதை செஞ்சால் என்ன வரும், அதான் அவங்க முதல் கேள்வி. அதுதான் முக்கியம். எதை ஏன் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாமல் ஒன்றை செய்தால் அவனுக்கு பேர் பைத்தியக்காரன்னு பேர். அவனுக்கு தான் ஏன் செய்கிறோன்னு தெரியாது. அவன் பாட்டு கல்லெடுத்து அடிப்பான், அவன் பாட்டு பாட்டு பாடுவான், சிரிப்பான். ஏன் செய்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு செய்தால் அறிவு இருக்குன்னு அர்த்தம். இன்றைய குழந்தைகளுக்கு நிறைய அறிவு இருக்குது, அதை வழிநடத்துகிற அறிவு நமக்கு தான் இல்லை. அந்த குழந்தைகள் கேட்கும், ஏன் செய்யணும், கந்தபுராணத்தை ஏன் படிக்கணும், இப்படி எதிர்காலத்திலே கேட்பார்கள் என்று தெரிந்து கொண்டுதான் காவியங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் தத்துவங்களையும் எழுதி வைத்தவர்கள் எதற்காக இதை படிக்க வேண்டும் என்பதையும் அதில் எழுதி வைத்தார்கள். அதுக்கு பேர் பாவிகம்னு பேர். எது குறிக்கோளோ அதற்கு பெயர் பாவிகம். ஆடையில்லாத மனிதன் அரை மனிதன், குறிக்கோள் இல்லாத மனிதன் குறை மனிதன். அழகா சொல்லுவார், ராமாயணம் படித்தா அறத்தை பின்பற்று. மகாபாரதத்தை ஏன் படிக்கணும், நியாயத்தையும் நேர்மையையும் தெரிந்து கொள்ள. சிலப்பதிகாரத்தை ஏன் பின்பற்ற வேண்டும், விதி வலியது என தெரிந்து கொண்டு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கந்தபுராணத்தை படித்தா ஏன் படிக்கணும், என்ன கிடைக்கும், இந்திரர் ஆகி பார்மேல் இன்பமுற்று இனிதுமேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர். இந்திரனை போல வாழ்வோம். அதை பாட்டை முழுசா தெரிஞ்சுக்கணும். இந்திரர் ஆகி பார்மேல் இன்பமுற்று இனிதுமேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர். யாரை படித்தா, அந்தமில் அவுணர்த்தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேள் கந்தவேள் மாக்கதை. எல்லையற்ற ஆற்றல் படைத்த அவுணர்களுடைய ஆற்றலையெல்லாம் அழித்த கந்தவேளுடைய மாக்கதையை படித்தால் நமக்கு மனதில் நினைத்தது முடிந்து இன்பத்தோடு மிகப்பெரிய தேவலோக வாழ்வை அடைவோம். அப்போ கந்தபுராணம் படிக்கிறவர்களெல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்களா? இது ரொம்ப சுலபமாக இருக்குது. போனால் ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு புஸ்தகத்தை வாங்கினா வீட்டில் உட்காந்து 2 மணி நேரம் படித்தா அடுத்த நாளே நமக்கு தேவேந்திர பதவி கிடைக்குமா? அதை அழகாக சொல்கிறார்.
கந்தவேள் மாக்கதை காதலித்து ஓதுவார்க்கே. காதலித்து என்றால் இன்னைக்கு காதல்ங்கிறதுக்கு அர்த்தம் இந்த காலத்தில் வேற. காதல் என்றால் தன்னலமற்ற அன்பு, தன்னலமற்ற ஈடுபாடு. ஒரு அம்மாவுக்கு குழந்தைகிட்ட இருக்கிறது தன்னலமற்ற அன்பு. இந்த பிள்ளை என்ன செய்வான்னு எதிர்பார்த்தவ தாய்ப்பால் கொடுக்கல. வயிற்றுக்குள்ள இருந்த போதே உதைக்கிற பையன் வெளியே வந்தா எப்படி உதைப்பான்னு நினைச்ச அந்த சுமையை பாதியில இறக்கி வைக்கல. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிற அந்த தன் தாய்க்கும் பிள்ளைக்கும் இருப்பதற்கு பெயர் காதல். சான்றோன் ஆக்குகிற தந்தை, இவன் படிச்சு வேலைக்கு போய் என்னை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை 199 பேருக்கு இல்லை, மீதி ஒருத்தருக்கு இருந்தால் அவளுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையில் அவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும், என்ன பையன் கேட்பான், நீ ஏன் பெத்தேம்பான். இது தன்னலமற்ற அன்பு. அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுப்பது தெரியாமல் கொடுக்க மட்டுமே தெரிந்து கொண்டிருந்தால் அதுக்கு பேர் தான் காதல். ராமபெருமான் குகனை பார்த்து சொல்லுகிற போது தீரா காதலன் என்று கருணையில் மலர்ந்த கண்ணன். அப்ப ராமனுக்கும் குகனுக்கும் இருந்த அன்பு காதல். கோசலையிடத்திலே ராமன் சொல்லும் போது, அம்மா உன் பங்கமில் குணத்து எம்பி நின் காதல் திருமகன் பரதனே துங்கமா முடிசூடுவன். அங்க அம்மாவுக்கும் பிள்ளைக்கு, அது வளர்ப்பு தாய்க்கு மகனுக்கும் இருக்கிற வரவு காதல். கடவுளிடத்தில் இருக்க வேண்டிய பக்தியை ஞானசம்பந்தர் சொல்வார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குறிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. சும்மா வாயால சொன்னா போராது, உள்ளத்துல அந்த ஈடுபாடு இருக்கணும். இவரை தவிர எனக்கு யாரும் ஒரு துணை இல்லை என்று அந்த ஆண்டவனை மனசுல கெட்டியா பிடித்து கொண்டா, கோவிலுக்கு போகாவிட்டாலும் நீ மிகப்பெரிய சோத்திரங்கள் சொல்லவில்லையானாலும் ஆண்டவன் உன்னையே துணையென்று உறுதியாய் நம்பினேன், உன் பாதம் சாட்சியாக. உன்னை தவிர எனக்கு வேற துணையில், இதுக்கு யார் சாட்சி? நீதான் சாட்சி. எப்ப ஆண்டவனை சாட்சியாக சொல்லுகிறோமோ அப்ப தப்பு பண்ண மாட்டோம், ஒரு பயம் வரும். அதனாலதான் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருந்தா அதை மாத்திக்கணுங்கிற ஆசையும் இருந்தா, யாருக்கும் தான் கெட்டவனாவே இருக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. எல்லாருக்கும் நல்லவனா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. அதை செயல்படுத்துகிற போதுதான் பிரச்சனை எல்லாம் வர்றது. அப்போ நாம் இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் வந்தா கடவுளோடு சேர்த்துக்கொள்ளும். அதனாலதான் முன்ன சாமி சாட்சியா சத்தியம் வேண்டாமா, அவங்களுக்கு சத்தியம் பண்ண வேண்டாம். நீங்க மனதார வணங்குகிற இஷ்ட தெய்வத்துக்கிட்ட என்னால் இந்த பழக்கத்தை விட முடியல, இனிமே நான் உன் சாட்சியா அந்த விட்டுடுறேன், நீ தான் துணை இருக்கணும். கண்டிப்பா அந்த தப்பை நம்ம மறுபடியும் செய்ய மாட்டோம். உள்ளுக்குள்ள கருக்குங்க, அவன் பார்த்துப்பான். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் வேலை உனக்கு தொண்டு செய்யறது, உன் வேலை என்னை காப்பாத்துறது. பாரம் அவனுக்கே, முட்ட முட்ட பஞ்சமையானாலும் பாரம் அவனுக்கே. இது ஔவையார். அந்த உறுதியாக பிடித்துக் கொள்ளணும். அதனாலதான் கந்தவேள் மாக்கதை காதலித்து ஓதுவார்க்குத்தான் சிந்தையில் நினைந்த முற்றும். சும்மா ஒப்புக்கு இன்னைக்கு ஐயா 10,000 ரூபாய் கொடுக்குறாரு, ஒரு கந்தபுராணத்தை படிச்சுட்டு வந்து ஒப்பிச்சுட்டு போயிட்டா எனக்கு ஒன்றும் கிடைக்காது. என் உள்ளத்துல ஈடுபாடு இருக்கணும், கேட்கறவங்க மனசுல ஈடுபாடு இருக்கணும், அதை எழுதுகிறவங்க மனசுல ஈடுபாடு இருக்கணும். யாருக்கு ஈடுபாடு இருக்கிறதோ அவனுக்கு நல்லது நடக்கும், அதை புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட இந்த கந்தவேள் மாக்கதையிலே நேற்றைக்கு நான் சொன்னது தக்க காண்டம். ஆனால் கந்தபுராணத்தில் தக்க காண்டம் முதல்ல இல்லை, முதல்ல கிடையாது. சம்பவ காண்டம், உற்பத்தி காண்டம், அதற்கு பிறகு அசுர காண்டம், மகேந்திர காண்டம், தேவ காண்டம், தக்க காண்டம். அதான் முறை. எடுத்தடுப்புல பார்வதி கல்யாணம், அதுக்கப்புறம் முருகனுடைய பிறப்பு, அதன் பிறகு சூரனுடைய பிறப்பு, அவனுடைய ஆட்சியினுடைய கொடுமை, வீரபாகுத்தேவர் தூது, அதற்கு பிறகு முருகனுக்கும் சூரனுக்கும் நடந்த யுத்தத்திலே அவன் ஆணவம் அழிந்தது. அதன் பிறகு இது ஏன் நடந்தது என்று இந்திரன் மகன் ஜெயந்தன் கேட்டது. அவனுக்கு கதை சொல்லுவதாக அமைகிறது தக்கருடைய புராணம். இப்படித்தான் அமையணும். ஆனால் கேட்பவர்களுக்கு அந்த தொடர்பு தெரியணும். வள்ளி கல்யாணத்தோட நம்ம கந்தர் சஷ்டி விழாவை முடிச்சிடறோம். இன்னும் ஒன்று, வள்ளி கல்யாணம் வடமொழி ஸ்காந்தத்தில் கிடையாது, தமிழில் தான் வள்ளி கல்யாணம். ஆனால் அது சத்தியம், நடந்தது. நம்முடைய வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வள்ளிமலை தான் வள்ளியினுடைய பிறப்பிடம். இன்றைக்கு ஆயலோட்டுகிற வடிவத்திலே வள்ளி அங்கே இருக்கா. அவள் முருகப்பெருமான் குளித்த சுனை இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் ஏன்னு கேட்டால் வடக்க
முருகன் பிரம்மச்சாரி, தெற்க பிள்ளையார் பிரம்மச்சாரி. இங்கே பிள்ளையாருக்கு மனைவி கிடையாது. நீங்கள் வடக்க போக போக புனாவுக்கெல்லாம் போனால் அங்கே முருகனுக்கு கந்தன்னு பேர் இல்லை. முருகன்னா யாருக்கும் தெரியாது, கார்த்திகேயன்னா தான் தெரியும். அந்த கார்த்திகேயன் பிரம்மச்சாரி. இன்னும் சொல்ல போனால் அந்த கார்த்திகேயன் கோயிலுக்கு பெண்களே போகக்கூடாது. வடக்கே இருக்கின்ற முருகனாகிய கார்த்திகேயன் கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாது என்பது. ஏன்னா பிரம்மச்சாரி இருக்கிற இடத்துல பெண்கள் போனால் தப்பு, அவன் மனசு கெடும். இதுக்கு கீவாஜா அழகாக சொல்லுவார். ஏன் வடக்க போகக்கூடாதுன்னு கேட்டால், இந்த தமிழரையும் பெருமானாக தமிழ்நாட்டினுடைய சொந்தமான இந்த முருகப்பெருமான் நல்ல புடவை கட்டின தமிழ்நாட்டு பெண்களை பார்த்த கண்ணில் இந்த சுடிதார் போட்ட வடநாட்டு பெண்ணை பார்க்க விரும்பலை, அதனால தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இப்போ அந்த முருகன் இங்கே இருக்கானான்னு சந்தை. ஏன்னா இங்கே புடவை கட்டின பெண்களையே காணும், ஜீன்ஸ் போட்ட பொண்ணு தான் நிற்கிது. இப்போ முருகன் எங்கே போக போகிறான்னு தெரியல. அமெரிக்காவுக்கே போனாலும் ஆத்திரம் இல்லை, ஏன்னா அங்கே புடவை கட்டுறாங்க இப்போ. அதனாலே தக்க காண்டம் பின்னாடி வரணும். வள்ளி கல்யாணத்தோட நிறைவு பெற்றுவிடும். சுரசம்காரம் முடிஞ்சு அடுத்த நாள் வள்ளி கல்யாணம். அதுக்கப்புறம் கந்தபுராணத்தை சொல்றதுக்கு ஆளும் இல்லை, சொன்னால் கேட்கறதுக்கு ஆளும் இல்லை. அவங்க சஷ்டி விரதத்தை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேவகாண்டம் தெய்வீயான கல்யாணத்தோடு நிற்க தக்க காண்டத்தை கேட்க ஆள் இல்லை. அதனாலே தக்க காண்டத்தை முன்னாடி சொல்லிவிட்டு, ஏன் தேவர்களுக்கு இந்த துன்பம் வந்தது என்றால் அதற்குரிய காரணம் இங்கிருந்து தான் வருகிறது. அதை சொல்லும் போது சந்தேகம் வரும். ஆகையினாலே முன்னாலே இதை சொல்லிவிட்டு, ஏன்னா நிறைய படித்தவர்கள் இருக்கிற சபை நினைக்கிறான் தக்க காண்ட பின்னாடி தானே இவங்க முன்னாடி சொன்னாங்க, இதுதான் காரணம். ஏன்னா தேவர்கள் நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்ததும்பாங்க. அந்த கஷ்டத்துக்கு ஒரு காரணத்தை வினா முந்துராத விடை இல்லை, கனா முந்துராத காட்சி இல்லை. கேள்வி பிறந்த பிறகுதான் விடை பிறக்கும், விடை பிறந்த பிறகு கேள்வி வராது. அதே மாதிரி காரணம் வந்த பிறகுதான் காரியம் நடக்கும். அந்த காரணம் இங்கே சொல்லப்படுகிற போது இன்னைக்கு வரும். காரணம் சொல்லப்படுகிற போது அது புரியாத போது இன்ன காரணம் என்று சொல்லுகிற போது அந்த காரணம் நடப்பதற்கான காரியத்தை நம்ம சொல்லணும். அதுதான் தக்க காண்டம். இப்பொழுது தக்கனுக்கு மகளாக தாட்சாயணி பிறந்தது. அவள் சிவபெருமானுக்கே என்று அவன் முடிவு செய்தது. ஆனால் மனம் மாறியது. சிவனையே எண்ணிக்கொண்டிருந்த தாட்சாயணியை சிவபெருமானை எடுத்துக்கொண்டு போய் மனம் செய்து கொண்டது. அதனாலே ஆத்திரம் கொண்ட தக்கன் சிவபெருமானை பகைவனாக நினைத்தது. அவரை அழைக்காமல் யாகம் செய்தது. அந்த யாகத்துக்கு கணவனை அழைக்கவில்லையே என்று தாட்சாயணி வந்து தந்தையிடத்திலே கேட்டது. அவன் அதற்கு பதில் சொல்லாமல் அவமதித்தது. யாகத்தை நிறுத்த நினைத்தது. சிவபெருமான் அகோர வீரபத்ரரை அனுப்பியது. அந்த யாகம் நிறுத்தப்பட்டது. தேவர்கள் தண்டிக்கப்பட்டது. தாட்சாயணி தீயில விரிந்தது. அவளை தூக்கி கொண்டு இறைவன் ஆடியது. அவள் உடல் விழுந்த இடம் 51 சக்தி பீடமாக மாற, அதன் பிறகு கைலாயத்திலே எம்பெருமாட்டி இறைவனிடத்திலே வரம் கேட்டு அந்த தட்சனுடைய மகள் என்ற பெயரும் அவனாலே வளர்க்கப்பட்ட இந்த உடலும் நான் நீங்க வேண்டும், அதற்கு நீர்தான் வழிகாட்ட வேண்டும் என சொல்ல, இது உன்னாலே முடியாத காரியம் அல்ல, ஆனால் உலகிற்காக நீ என்னை கேட்கிறாய், பர்வதராஜனுக்கு மகளாக பிறக்க வேண்டும் என இறைவன் சொல்ல, அங்கே மானசரோவர் ஏரிக்கரையிலே தவம் செய்து கொண்டிருந்த அந்த பர்வதராஜனுக்கு 1000 இதழ் தாமரையிலே அகிலாண்ட கோடி உலகமனைத்தையும் ஈன்றவளான எம்பெருமாட்டி பைத்ததோர் குழவியின் வடிவம் கொண்டு வர, அதை எடுத்து அவன் மனைவி இடத்திலே கொடுத்து பார்வதி என்றும் ஹேமா என்றும் ஜலஜா என்றும் அகஜா என்றும் அவளுக்கு பெயர் வைக்க, அந்த குழந்தை வளர்ந்து வந்த வரையிலே நேற்றைய கதை நின்றது. இப்போ அந்த குழந்தைக்கு 5 வயசு. 3 வயசுல மூலையில் இருக்கிற வார்த்தையெல்லாம் வரும் குழந்தைக்கு. அப்பதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த 3 வயசுல தாயும் தந்தையும் எதை காட்டி கொடுக்கிறோமோ அதுதான் குழந்தை கத்துக்கும். இன்னைக்கு 3 வயசுல அப்பா அம்மாவே தெரியல, 2.5 வயசுலயே கொண்டு போய் நம்ம ப்ரீ எல்கேஜியில கொண்டு போய் போட்டுறோம். அங்க படிக்கிற ஏஸ் டு இசட்டும் அங்க இருக்கிறது தான் அவங்களுக்கு தெரியுதே தவிர நம்முடைய பேச்சும் வார்த்தையும் தெரியாது. அந்த குழந்தை அவங்க வீட்டில் அதான் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன். இங்க பேசுறது 3 மணி நேரம்னா அவங்க வீட்டில் 9 மணி நேரம் லெக்சர். வெட்டி கதை இல்லை. அந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டியது சமையல், எம்ப்ராய்டரி, பெயிண்டிங், என்னென்ன உலகத்தில் இருக்கோ அத்தனையும் வேடிக்கையாக சொல்லுவேன். இந்த 10 மணிக்கு நேரத்துக்கு சேர்த்து பணத்தை வாங்கித்தாம அந்த குழந்தைக்கு அவ முழிக்கிறா, தெரியல. வீட்டில் இருக்கிற போதே குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் நம்ம பேச்சிலே சொன்னால் அந்த பேச்சு குழந்தைக்கு புரியும். 5 மாசத்திலேயே திருப்பி சொல்ல முடியாது. பேச்சு புரிந்த பிறகு, அந்த பொருள் அடையாளம் தெரிந்த பிறகு, அதன் பெயரை சொல்லுகிற வயது வரும்போது எளிமையாக கற்றுக்கொள்ளும். அதான் காரணம். எளிமையாக கற்றுக்கொள்ளும். எழுத்தை எடுத்த உடனே சொல்லப்படாது. 5ல் வழங்காது, 50ல் விளையாது. 5 வயசுல தான் இந்த கை வளையும். அப்பத்தான் எழுதணும்.
இப்போ படிக்கிற வேலையே கிடையாது, எழுதுறது தான். வாய்ப்பாடு கிடையாது, ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது, எடுத்த எடுப்பில் ஹோம்ஒர்க் எழுது, தலையெழுத்தியே மாத்திர கல்வி. அப்போ சொல்லித்தர்றோம். இந்த 5 வயசு குழந்தை தாயும் தந்தையும் எப்படி வாழுகிறார்களோ அதுதான் குழந்தைக்கு படியும் அந்த காலத்தில். இப்போ பெற்றவர் பழக்கம் பிள்ளைக்கு படியலை, ஏன்னா பெற்றவர்களுடைய அது இருக்கிறதே இல்லை. அதான் 2.5 வயசுக்கே அனுப்பிடுறேன். அப்போ இருக்க அப்பா அம்மாவே அதுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இங்கே உறவு தெரியல, பாசம் தெரியல, வீட்டு பழக்க வழக்கம் தெரியல, பண்டிகைகள் தெரியல, சாப்பாடு தெரியல, அக்கம் பக்கம் புரியல, உறவுகள் தெரியல, பந்தம் தெரியல, பாசம் தெரியல, எல்லாம் மறந்து போச்சு. அங்கே அந்த 5 வயசு குழந்தை அவங்க அப்பா நல்ல சிவபக்தன், பர்வதராஜ ஹிமவான் நல்ல சிவபக்தன். அப்போ அதனாலே அவனிடத்திலே இருந்து சிவபக்தியை கற்றுக்கொண்டது இந்த குழந்தை. அப்போ இந்த குழந்தைக்கு அந்த காலத்துல எல்லாம் 3 வயசு ஆனாலேயே 1.5 வயசுலேயே பெண் பிறந்தா அவ கல்யாணத்துக்கு தான் பிறந்திருக்கா. அப்போ அந்த 1.5 வயசுல மடியில் பால் குடிக்கிற குழந்தைக்கே கல்யாணம் பண்ணினவர்களெல்லாம் இன்னைக்கு இருக்கிறார்கள் இங்கே உறவினர்லாம். கொடுமை அது. பால்ய விவாகம் பின்னால் தான் நிறுத்தப்பட்டது. அப்போ அந்த குழந்தைக்கு அதற்கு தகுந்த மாதிரி தான் வளர்த்தார்கள். நீ அதிர பேசக்கூடாது, அதிர நடக்கக்கூடாது, எல்லாரையும் தெரிஞ்சு கொள்ளணும், சமைக்க தெரிஞ்சுக்கணும், வீட்டு வேலை தெரியணும், இத்தனையும் கற்றுக் கொடுத்து வாழுவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தவர்களாலே கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அறிவு நிறைய இருக்கு குழந்தைகளுக்கு, பெரிய இன்ஜினியரிங் கோர்ஸா மெடிக்கல் கோர்ஸா தெரியுது, ஆனால் வாழறது எப்படின்னு தெரியல. ஏட்டு படிப்பு தான் குழந்தைகளுக்கு தெரிகிறதே தவிர வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அது எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது அவர்கள் பாடத்திட்டத்தில் இல்லை. அவங்க படித்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்லேயோ, ஃபிசிக்ஸ்லேயோ, கெமிஸ்ட்ரிலேயோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ்லேயோ, ஆங்கிலத்திலேயோ எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூட இல்லை. அப்போ அந்த குழந்தை 26 வயசு வரைக்கும் படித்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு உத்தியோகம் கிடைச்சி வாழ்க்கையிலே காலடி வைக்கிற போது திகைக்கிறது, பிரமிக்கிறது. அதனால தான் இன்றைக்கு விவாகரத்துக்கள் அதிகம், குடும்ப பிரச்சனைகள் அதிகம். 5 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு 90 வயசு வரைக்கும் இந்த புருஷனோட வாழ்ந்தவர்கள் பல பேர். வெளிநாட்டான் திகைச்சிருக்கான், எப்படி ஒத்தனையே கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் வாழ்ந்து. அவங்களுக்கு கொரட்டை விட்டா டைவர்ஸு, அவன் தூங்கலைன்னா டைவர்ஸு. அப்படி இங்கே எப்படி இத்தனை வருஷம் ஒருவனோடு வாழ்ந்தீர்கள்? இப்போ நாம் அவங்கள கேட்குறோம், எப்படி 3 கல்யாணம் பண்ணி நிற்கிற? இப்போ தப்பு. அந்த வாழ்க்கைக்கு தேவையானதை கற்றுக் கொடுப்பது என்பது சொல்லினால மட்டுமல்ல, நம்ம செயலினாலே. அம்மாவை பார்த்து, அப்பாவை பார்த்து, அத்தையை பார்த்து, சித்தியை பார்த்து, பக்கத்து வீட்டை பார்த்து, எதிர் வீட்டை பார்த்து, ஊரை பார்த்து, தெருவை பார்த்து கற்றுக்குவோம். நல்லது எது கெட்டது எது 4 தரத்தாரோடு பழகிற போது யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று திட்டமாக இருந்தது. பிரச்சனைகளை அவர்களாகவே தீர்த்து கொண்டார்களே தவிர வக்கீலை தேடி போகல. உயர்ந்த இடத்துல இருந்த ஹிமவானுடைய மகளான அம்பிகையும் நல்ல சிவபக்தியோடு நல்ல பண்போடு இருந்தார். அப்ப அந்த குழந்தைக்கு திருமணம் என்ற ஒன்று கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தைக்கு அவசியம், ஆணுக்கும் அவசியம். எல்லா கோவில்லையும் கல்யாண உற்சவம் உண்டு. எதுக்காக? ஆண் தனியா பெண் தனியா வாழுகிற போது ஒழுக்கம் சீரழியும். அவர்களை இணைத்து ஒரு குடும்பமாக வாழ்ந்தால் கல்யாணம் ஆகி நல்ல மனைவி வாய்க்கப்பட்டவன் அடுத்தவர் ரம்பையா இருந்தா கூட திரும்ப மாட்டான். நல்ல கணவன் வாய்த்து விட்டா எப்பேற்பட்டவன் வந்து மயக்க நினைச்சால் எந்த பொண்ணும் தட மாற மாட்டா. அதனாலதான் அந்த இல்லறத்துக்கு பேர் சன்மார்க்கம்னு பேர். வேலைக்காரனா இருந்தா தாசமார்க்கம், இறைவனை தாய் தந்தையா நினைச்சா அது சத்புத்திர மார்க்கம், இறைவனை நண்பனா நினைச்சா அது சகமார்க்கம். ஆனா இறைவனையே நாயகனாக நினைக்கிற அந்த நாயக நாயகி பாவம் இருக்கிறதே, அதற்கு நம்முடைய இந்து மதத்திலே கொடுக்கப்பட்ட பெயர் சன்மார்க்கம். நான் திரும்ப திரும்ப சொல்வேன், சிதம்பரத்திலே நடராஜருக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றால் அந்த குருக்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். 25 வயசுல அவன் பெரிய பிஇ படிச்சு போய் நடராஜாவை தொட்டு அவன் கல்யாணம் பண்ண அவனுக்கு ரைட் கிடையாது. அதனால இன்னைக்கு சிதம்பரத்தில் 10 வயசுல 8 வயசுல 12 வயசுல கல்யாணம் ஆன பையன்தான் அவன் தான் அம்பாளை தொட்டு அபிஷேகம் பண்ண முடியும் ஆண்டவனை. ஏன்னா அந்த அம்பாள் வடிவத்தை அவன் தொட்டு அலங்காரம் பண்ணுகிற போது அவன் திருமணமாகாத 26 வயசு பிரம்மச்சாரியாக இருந்து கண்டதை பார்த்தவனாக இருந்தா மனசுல சபலம் வரும். அது தெய்வத்தினுடைய சந்நிதியிலே மனசு களங்கமாக இருந்தா செய்கிற பூஜை தப்பு. ராமகிருஷ்ண பரமஹம்சரை அந்த காளி கோயில் பூசாரியாக செய்தவள் ராணி ராசமணி. பூஜை நடக்கிறது காளி கோயில்ல தட்சிணேஸ்வரத்தில்.
அவ உட்கார்ந்து கேட்கிறான். மிகப்பெரிய மகாராணி. திடீர்னு ராமகிருஷ்ணன் ஓங்கி ஒரு அற விட்டார் அவ கன்னத்துல. இங்கேயும் அந்த நினைப்பா. எல்லாரும் தகச்சிட்டாங்க. இந்த பைத்தியக்கார பரதேசி கதாதர ராணியவே அடிச்சுட்டானேன். ஆனா ராணி மன்னிப்பு கேட்டான். ஏன்னு கேட்டா சந்நிதியில உட்கார்ந்துருக்கா, அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கிறது, அவர் பார்த்து பார்த்து அலங்காரம் பண்றார். ஆனா இவ அம்பாளை நினைக்கல. அவ ஸ்லோகத்தை சொல்ல கோர்ட்ல நடந்து கொண்டிருக்கிற அவருடைய கேஸை பத்தி நினைச்சிட்டு இருந்தா. இந்த கேஸ் ஜெயிக்குமா, நாம வெற்றி பெறுவோமா, அது அவருக்கு தெரிந்தது. இங்கேயும் அந்த நினைப்பா என்று அடித்தார். அதனாலே அந்த ஆத்மார்த்தம் என்பது தேவை. இங்கே அந்த ஆத்மார்த்தமான உணர்வு வர வேண்டும் என்றால் திருமணம் ஆகிவிட்டா மற்ற பிரச்சனையெல்லாம் போயிடும். நீங்க வேணா பாருங்க, மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனா இருப்பான், கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்தா அவன் ஜெயிக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு குடும்ப பிரச்சனையே சரியா இருக்கும். பெண்கள் எவ்வளவோ படித்த பெண்கள் இருப்பா, மிகப்பெரிய பாடகியா இருப்பா, கல்யாண நாட்டு பாடவே மாட்டான். ஏன்னா அவளுக்கு புருஷனை பார்க்க, குழந்தையை பார்க்க, மாமியாரை பார்க்க, வீட்டு வேலையை பார்க்க, இதில் அவளுக்கு அந்த வேலையில ஈடுபாடு வராது. இதில் வரும்போது மனசு இதுக்குள்ளதான் இருக்குமே தவிர வெளியே போகாது. அதனால தான் அது நல்ல வழியில் திருப்புவதற்குரிய சன்மார்க்கம் இல்லறம். அதை கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் கோவில்ல ஆண்டவனுக்கு கல்யாணம் பண்ணி காட்டுகிறார். ஆனானப்பட்ட ஆண்டவனே உலக மக்களை எல்லாம் திருத்த வேண்டும் என்றால், உலகத்துக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் அவன் கூட தனித்திருந்தால் முடியாது. அந்த இறைவியும் இறைவனுமாக சேர்ந்தால் தான் இறைவன் கொடுக்க ஐயன் அளந்த இருநாழி நெல் கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அரண் செய்யும் அந்த இறைவியை போற்றினேன்பா. அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டான் 2 படி நெல்லை. அந்த 2 படி நெல்லை வைத்துக்கொண்டு இவ அத்தனை குழந்தைக்கு சமைச்சு போட்டு, வீட்டுக்கு வர்ற விருந்தாளிக்கும் கொடுத்து, பிச்சைக்காரனுக்கும் போட்டு, கோயிலுக்கும் கொடுத்து, இத்தனையும் செய்ய வேண்டிய பொறுமை அவளுக்கு இருக்கு. அதை உலகத்துக்கு காட்டுறதுக்குத்தான் அவளை அன்னபூர்ணியாகவும் அவகிட்டயே முதல்ல பிச்சை கேட்கிற பிச்சாண்டவனாகவும் இறைவன் நிற்கிறான் விஸ்வேஸ்வரன். ஏன்னா உங்க ஊர்லயும் விஸ்வேஸ்வரன் விசாலாட்சி தான். அந்த விஸ்வநாத பெருமான் அகிலத்துக்கெல்லாம் நாதன் ஆனாலும் அவன் அன்னபூர்ணி கிட்ட கையேந்தி தான் நிற்கிறான். முதல் பிச்சை புருஷனுக்கு தான் முதல் சாப்பாடு, அவ கையை பார்த்தா தான் சாப்பாடு. அதனால கணவனும் மனைவி கிட்ட கேட்கிறான், கணவனுக்கும் அன்னம் படைக்கிற அன்னபூரணி அவதான். அதனாலதான் கோவில்ல கல்யாணத்தை வச்சு இறைவனே அந்த திருமணத்தை நடத்தி காட்டி, நானே செய்கிற போது என்னாலே படைக்கப்பட்ட ஜீவன்களும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சன்மார்க்கத்தை காட்டுவதற்காக வைத்ததுதான் இந்த ஆலயத்திலே நடக்கிற திருமணங்கள். பொழப்பு கட்ட வேலை இல்லை. அதனால அங்கேயும் அந்த உமையவள் பார்க்கிறாள், உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்றால் கல்யாணம் ஆகணும், ஒரு குழந்தை பிறக்கணும், அது பாரம்பரியமாக வரணும். இப்போ கோயிலில் ஒருத்தர் சிவாச்சாரியார் பூஜை பண்ணுறாருன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்தால் அவரோட அந்த கதை முடிஞ்சு போயிடும். அவர் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை அப்பாவோட கோயிலுக்கு வந்து அந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால சிவ பூஜையை பண்ணுவான். தொண்டு விட்டு போகாமல் தொடரும். இறைவனும் அதே மாதிரி இறைவியும் நினைக்கிறாள், நமக்கு பிறகும் அது எல்லாருக்கும் செய்யப்பட வேண்டும். அப்ப 2 பேரும் சேரணும். அப்ப இறைவி தவம் செய்கிறான். எதுவானாலும் ஒருத்தர் வேண்டி நடக்காது. ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு நல்ல கணவன் வர வேண்டும் நினைக்கணும். ஒவ்வொரு ஆணும் தனக்கு நல்ல மனைவி வர வேண்டும் நினைக்கணும். இங்க நினைக்கிறது எல்லாரும் நல்ல மனைவி நல்ல கணவன் தான். ஆனா அந்த நல்லங்கிறதுக்கு தான் ஒரு கேள்விக்குறி. சொத்தோட வர்றவன் நல்லவளா, இல்ல சோத்தோட வர்றவன் நல்லவளா, நகையோட வர்றவன் நல்லவளா, அந்த கோணத்துல தான் போறான். அது அல்ல, குணத்தோடு வருகிறவள். காதல் ஒருவனை கைப்பிடித்தவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அரங்கள் பழமையை காட்டில் மாட்சி பெறச் செய்து வாழக்கூடிய ஒரு பெண்ணும் அப்படிப்பட்டவளை வைத்து காக்கக்கூடிய ஒரு ஆணும். அதுதான் சேரணும். அது தவம் பண்ணணும். முன்னெல்லாம் சொல்லுவாங்க, புருஷன் சரியில்லைன்னா யாரை சொல்லி குத்தம், நான் போன ஜென்மத்தில் நல்ல பூவை எடுத்து பூஜை பண்ணலை, அதனாலதான் எனக்கு நல்ல புருஷன் கிடைக்கல. அவங்க தன் மேலதான் தப்பு போட்டாங்களே தவிர எங்க அப்பா நல்ல மாப்பிள்ளையை பார்க்கல, எங்க மாமனார் வீட்டில் ஏமாத்தி விட்டான், என் புருஷன் திருடன்னு சொன்னதில்லை. நான் நல்ல பூவை எடுத்து பூஜை பண்ணல, எனக்கு நல்ல புருஷன் கிடைக்கல. வாஸ்தவம். நல்ல மனமுள்ள பூவை பூஜை செஞ்சா மனமுள்ள வாழ்க்கை அமையும். இந்த கனகாம்பர பூவு, துலுக்கு சாமந்தி பூவு, நாக்கு இல்லாத பூவு, மூக்கு இல்லாத பூவு, வாசனை இல்லாத பூவு, இதையெல்லாம் சாமிக்கு போட்டா மனமில்லாத வாழ்க்கை தான் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும். அதை விட பூ போடாமையே இருக்கலாம், 2 கையால வணங்கிட்டு போகலாம். நாமே வீட்டிலே பயிர் செய்து ஒரு சங்கு புஷ்பம், 2 துளசி, அதை எடுத்து யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை போட்டால் அது உத்தமம். கடையில் காசு கொடுத்து வாங்கி போட்டால் அது மத்தியமம்.
வாக்கிங் போகிறேன் பேர் வழின்னு அடுத்த வீட்டு தோட்டத்தில் பூத்துருக்கிறத விடிய காத்தால திருடிட்டு வந்து உன் வீட்டு சாமிக்கு போட்டால் அது அதர்மம், பாவம். அதனால் இத்தனையும் இருக்கிறது. நான் தினம் பூ போட்டேனே, 4 மைல் நடந்து போய் அத்தனை பூவை பறிச்சுட்டு வந்து மேலே போட்டேன். நீ பறித்த விதம் தப்பு, கொடுத்த விதம் தப்பு, எப்படி கிடைக்கும்? இங்கே இவ தவம் செய்கிறா. இறைவிக்கு தவம் செய்யணுமா? நமக்காக. குழந்தைக்கு நோய் வந்தா தாய்க்கு தான் பத்தியம். குழந்தைக்கு சளி பிடிச்சா அவ வெந்நீரில் குளிக்கணும். குழந்தைக்கு வயிற்றோட்டம் போட்டா அவ மாம்பழம் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி நாம் நன்றாக இருப்பதற்கு இறைவி தவம் செஞ்சான் 5 வயசுல. இதுக்கெல்லாம் வயசு இல்லை. என் தம்பி லோகநாதன் அத்தனை ஊருக்கும் போயிட்டு வருவார் 2 பேருமா. ஏன்னு கேட்டால் அப்போல்லாம் போக முடியலாமா, இப்போ போகிறேன். தப்பு அங்கே தான் பண்ணுறோம். வயசானா தான் க்ஷேத்ராடனம் போனோன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பிடிச்சி இந்த வயசில் ஏண்டா போகிறேன், தப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், உடம்புல தெம்பு இருக்கிற போதே யாத்திரை போயிட்டு வந்துருங்க. வயசானா போக முடியாது. இளமையில் ஆசைப்படுறோம், குழந்தையா இருக்கிற போது ஆசைப்படுறோம். வாலிபனான போது அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக கஷ்டப்படுறோம். வயசான காலத்தில் நிறைவேற்றிக்க முடியாமல் உடம்பு சரியில்லாமல் உட்காந்துக்கிறோம். அதான் வாழ்க்கை. இளமையில் நினைக்கிறோம் நான் கலெக்டர் ஆகணும், பட்டுப்புடவை வாங்கணும், நகை வாங்கணும், அங்கே போனோம் இங்கே போனோம். வாலிபனா படிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, நகை வாங்குறீங்க, பட்டுப்புடவை வாங்குறீங்க. ஆனால் அதை அனுபவித்து அடைந்து கொள்ள நேரம் இல்லை. உழைச்சி அதுக்குத்தான் நேரம் இருக்குது. நின்று நிதானமாக பார்ப்போம்னா வயசாயிடுது, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆனால் வாலிப பருவத்திலேயே ஆன்மீகத்துக்குரிய யாத்திரைகள், ஆலயங்கள், தெய்வ தரிசனங்கள், தானங்கள், தர்மங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அதனுடைய பலனை வயோதிகத்தில் அனுபவிக்க முடியும். உட்கார்ந்த இடத்துல நினைப்புனால காசியில் பார்த்தது, கங்கோத்திரியில் பார்த்தது, திருப்பதியில் பார்த்ததை நினைத்து கொண்டு வீட்டில் க்ஷேத்ராடனம் பண்ண முடியும். அங்கே பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா மாடு மேயிற புல்தரையிலேயே சாப்பிட்றோம், அங்கே அசைப்போடாது. அங்கே சாப்பிட்டுட்டு கட்டுத்துறைக்கு வந்து தான் அசைப்போடும். கிடைக்கிற போது சாப்பிட்றணும், அப்புறம் அசைப்போடணும். அது மாதிரி உடம்புல தெம்பு இருக்கிற போதே நல்ல தவம், தானம், தவத்தை செய்யணும். 5 வயசுல குழந்தை தொடங்குறா தவத்தை, அதாவது விரதம். சஷ்டி விரதம் மட்டுமில்லை, அம்பாள் விரதம் இருந்தால் அதுதான் கேதார கௌரி விரதம். அதனால தான் சஷ்டி விரதம் வருகின்ற தீபாவளியின் போதே அதற்கு முன்னாலேயே கேதார கௌரி விரதம். ஏன்னா அம்பாள் தான் முதல்ல தவம் பண்ணா. அவன் செய்த தவத்தினாலே தான் இந்த குழந்தை பிறந்து குழந்தைக்காக நாம தவம் செய்கிறோம். அதுதான் காரணம். அப்பொழுது அம்பிகை 5 வயசுல தவம். தவம்னா என்ன? விரதம். விரதம் இருக்கிறதா இருந்தால் முறைப்படி முடியும்னா இருக்கலாம். வாரியார் சுவாமிகள் சொல்வார், அவர் சஷ்டி விரதத்துக்காக திருச்செந்தூருக்கு 6 பேரை கூட்டிகிட்டு போனாராம். ரொம்ப நல்ல அன்பர்கள், நல்ல மனிதர்கள். அதில் ஒருத்தர் என்ன பண்ணாராம், அவர் போய் தங்குற இடத்துக்கு போன உடனே ஒரு 12 மணிக்கு ஒரு சிப் வாழைப்பழத்தை கொண்டு வந்து வச்சுட்டு, சாமி வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிடுவார், நாளாக அதையும் நிறுத்திக்குவார். அவர் கேட்டார், ஐயா என்னால் பசி தாங்க முடியல, நான் 2 தோசை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னாராம். சாமி சொன்னாராம், சரி 2 தோசை தின்னுக்கான்னு. இவர் 2 தோசை சாப்பிட்டார். எப்போ தெரியுமா? ஒரு நாளைக்கு 4 தடவை. சாப்பிட்டது 2 தோசை, சாப்பிட்ட நேரம் 4 தடவை. இதுக்கு பேர் விரதமா? அதோட கம்முன்னு இருக்கலாம். விரதம் என்றால் ஊனினை சுருக்கி உள்ளொளி பெருக்கி. உங்களால் முழுப்பட்டி இருக்க முடியும்னா இருங்க. இருக்க முடியலைன்னா சாமியை திட்டிக்கிட்டு சாத்த நினச்சிக்கிட்டு விரதம் இருக்க வேண்டாம். ஒரு நேரம் பலகாரம் பண்ண முடியும். ஆனால் கூடுமான வரைக்கும் சஷ்டி விரதத்தில் உப்பு சாப்பிடக்கூடாது. விரதம் இருக்கிறவர்கள் உப்பு சாப்பிடக்கூடாது சஷ்டி விரதத்தில், அது ரொம்ப முக்கியம். அந்த சூரசம்ஹாரம் முடிகிற வரைக்கும் தனி பால் குடிக்கக்கூடாது. சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகுதான் முருகன் என் வயிற்றில் பால் வார்த்தான்னு சம்ஹாரம் முடிந்த பிறகுதான் பாலை குடிக்கணும். திருச்செந்தூர்லேயே பார்ப்பேன், அங்கேயே பல பேருக்கு பால் கொடுப்பார்கள். சில பேர்கள் நல்ல காத்தால 1 டம்ளர், மத்தியானம் 1 டம்ளர், சாயந்தரம் 1 டம்ளர் கள்ளி சொட்டாட்ட பால் 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டா அது விரதம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒருபோது உண்ணுகின்றவன் தான் யோகி. 2 போது உண்டால் அவன் போகி, 3 போது உண்டால் அவன் ரோகி. இப்போ 10 தடவை திங்கிறவனுக்கு இடமே இல்லை, விடிய விடிய திங்கிறவனுக்கு இடமே இல்லை. அப்போ அதனால அம்பிகையும் குளிர்ந்த நீரில் குளிக்கணும். விரதம்னா வெந்நீரில் குளிக்கப்படாது. முதல் காரணம் அதுதான். விடியற்காலையிலே எழுந்திருக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்து, சூரியனை முன்னம் நீ எழுப்பு, சொர்க்கத்தின் வாசல் திறக்கும் உனக்கு. இதுதான் வேதம். தினப்படியே 6 மணிக்கு முன்னால எழுந்தால் நமக்கு சொர்க்க வாசல் திறக்கும். 6 மணிக்கு பேலை எழுந்தால் நரக வாசல் தான் திறக்கும். அதனால சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே எழுந்திருக்கணும். எழுந்து காலைக்கடனை முழித்து கொண்டு குளிச்சுடு. மற்ற எல்லா நாட்களிலும் இது முறை, விரத நாட்களில் கண்டிப்பாக இருந்துவிட்டு
காலையில் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. நல்ல ஸ்லோகத்தை சாமியை பற்றி ஒன்றும் சொல்லி